போய் சூப் போட்டு ஸ்கூல் காம்பறா. அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வரவா? சரிக்கா. சரி, விசில் போட்டு விடுங்க. தேங்க்யூ. அம்மா 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. சமத்தா டிவி பார்த்துட்டு இருக்கணும். டேய் தம்பி, அங்கே என்னடா பண்ணுற? பதில் சொல்கிறான்னு பாரு. ஸ்கூல் வேன் மிஸ் பண்ணிட்டியாடா? பேசுடா. சரி விடு, நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன். நீ யார் கிளாஸு? சேகர் சார் கிளாஸா இல்லை கௌரி மிஸ் கிளாஸா? ஸ்கூலுக்கு போக தோணலை. உடம்பு சரியில்லையா? வீட்டுக்கு போறியா? எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல. அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை? நான் காலையில் ஸ்கூலுக்கு போக கிளம்பிட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் டிவி. எந்திரிச்சு கிளம்புடா. ஆண்டவா, இந்த கொரோனால வந்து என்ன மட்டும் காப்பாத்து. நீது நீ இன்னும் லஞ்ச் எனக்கு ரெடி பண்ணி தரல பாரு. ரெடியா இருக்குதுங்க, ஏதோ எட்டு வந்துடுறேங்க. Sorry, not so much. Something naughty, something chocolatey. Man forced chocolate flavored condoms. Try பா, something. காரம்னா என்னப்பா? போய் சூப் போட்டு ஸ்கூல் காம்பறா. எனக்கு தெரியாதானே கேட்டேன், அதுக்கு போய் அப்பா அடிச்சிட்டாளு. இப்போலாம் நம்ம எது பேசினாலும் கோவப்படலாங்க. என்னை யாருக்குமே பிடிக்கல. அதான் நான் ஸ்கூல் வேனில் ஏறாமல் இங்கே குதிக்கிறான்னு வந்தேன். அப்போ நான் வரலைன்னா குதிச்சிருப்பியாடா? ஆஹா, குதிச்சிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பயமாக இருக்கு. சரி, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத. சார், நான் உங்கள் பையன் மன்னன் ஸ்கூல் ஸ்டாஃப் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். பையன் ஸ்கூல் வேன் மிஸ் பண்ணிட்டான் போல். மரப்பாலம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வர முடியுமா? இதான் வரேன் சார். ஓகே சார். ஆமாம், அது என்ன? இது ஏன் சயின்ஸ் ப்ராஜெக்ட். இது இப்போ ஒரே லெவலில் நிற்கதா? ஒரு பலூனில் காற்றை ரிலீஸ் பண்ணால் இன்னொரு பலூன் கீழே வந்துடும். இங்கே கூட செக் பண்ணுவோம். ஸோ நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு கூட வெயிட் இருக்கு. உன்கிட்ட வேற பலூன் இருக்கா? நிறையா இருக்கே. இங்கே ஒன்று எடுத்து கொடு. இந்த பலூனை வச்சு வேற என்னெல்லாம் பண்ணுவ? வாட்டர் சேர்த்துனா வாட்டர் பலூன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணால் பலூன் மேலே பறக்கும். ஓ, சேஃப்டிக்கு கூட யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நம்ம மலையில் நனையிற சுச்சுவேஷன் வரும்போது பாக்கெட்டில் பணம், முக்கியமான பில் பேப்பர், அதை இப்படி உள்ளே வச்சு அப்போதைக்கு சேஃப்டிக்கு கூட இப்படி வச்சுக்கலாம். இப்படி அதே மாதிரி தான் நீ டிவியில் பார்த்த அந்த பொருளும் ஒரு சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மக்கள் தொகையை கம்மி பண்ணுறதுக்கு டாக்டர் சொல்கிற ஒரு மருந்துன்னு வச்சுக்கேன். ஓ, மருந்து மாதிரியா? ஆனால் எதுக்கு நீ அப்பா அடித்தாரு? அப்பாவுக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் டென்ஷன் இருந்திருக்கும்ல, அந்த டென்ஷனில் கூட உன்னை திட்டிருக்கலாம்ல. அது நீ பெரிய பையனானதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் போவல, அப்போ உனக்கே புரியும். அப்பா பாவம்ல. ஆமாம், நீ வேணா பாரு, உன்னை அடித்ததுக்கு அப்பாவே வந்து சாரி. ஏ மண்ணா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க?
ஸ்கூல் வேலை வரக்கு முன்னாடி ஸ்டாப்பில் விட்டுனடா. ஏன்டா வேணார்ல? சார் 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 ஒரு நிமிஷம், கோவப்படாதீங்க. காலையில் என்ன நடந்துன்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டான். சாம்பார் பொடி, மிளகாப்பொடி, சோப்பு, ஷாம்பு விளம்பரம் மாற இந்த எல்லா எடுத்து விளம்பரத்தையும் போட்டுறானுங்க. அதை பார்த்துட்டு என்னன்னு கேட்டால் எப்படி சார் பதில் சொல்கிறது? அதான் அடிச்சிட்டேன். அவனை அடிச்சுட்டு அவனுக்கு பதில் சொல்லாமல் தப்பிச்சிட்டு தான் நினைக்கிறீங்க? அதுக்கு வேறு என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் தப்பிச்சிட்டு தான் நினைக்கிற அதே நேரத்தில் தான் அவனை பெருசாக மாட்டி விடுறீங்க. அவன் தெரியாமல் கேட்டதை புரிஞ்சுக்காமல் அவனை அடிச்சிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வியை ஸ்கூலுக்கு போய் 4 பசங்க கிட்ட கேட்பான். இப்போது ஒரு பையனுக்கு வந்த சந்தேகம் 4 பசங்களுக்கு வரும். ஒருவேளை அந்த 4 பேரும் பேசிக்கிறது கிளாஸ் டீச்சர் வரைக்கும் போச்சுன்னா, இந்த வயசுலேயே இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு உங்களை விட டீச்சர்ஸ் பசங்கக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பசங்களை அதுக்கப்புறம் ஒரு மோசமான கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே மனசால் பாதிக்கப்பட்ட நிறைய பேரை நம்ம இங்கே தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம பசங்களையும் மற்றவங்க தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்கு சில நேரம் நம்மளே காரணமாக இருக்கும். அதுக்காக அவன் கேட்குற கேள்விகளை பதில் சொல்கிற வயசு வச்சுருக்குது சார். வயசு எப்பயுமே கேள்வி முடிவு பண்ணுறதில்ல. ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்போது நீ இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்த, இனிமேல் இப்படியெல்லாம் இருக்க போகிறேன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு நேரம் அமையுது. ஆனால் பசங்களுக்கு அப்படி இல்லை சார். பசங்களுக்கு அவனுங்களோட உடல் ரீதியாக வர மாற்றங்கள் பற்றி வர சந்தேகத்தை கூட இங்கே யார்கிட்ட கேட்குறதுங்கிறதே கேள்விக்குறி தானே சார். அப்படியே 100ல் ஒருத்தன் இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்குறவங்ககிட்ட பக்குவமாக சொல்லி புரிய வைக்காம இப்படி அவன்கிட்ட கோவப்பட்டு இப்படி நம்ம ஒதுங்கி போகிறதுனால தான் அவனுக்கு நாளைக்கு வரப்போகிற பல பிரச்சனைக்கு ஆரம்பமாகவே இருக்குது. சரி சார், அவன் மனசு உடஞ்சி இங்கே வந்து உட்கார்றதுக்கு பதிலாக தண்ணியில் குதிச்சிருந்தானா அந்த குற்ற உணர்வில் இருந்து உங்களால் தப்பிச்சிட முடியுமா சார்? சாரிப்பா, டிவியில் பார்த்து மெடிசன் சார் சொன்னார்ப்பா. இனிமேல் ஆஃபீஸ்க்கு வரும்போது எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா. இல்லைப்பா, உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் எப்போ வந்தாலும் அப்பாட்ட கேட்கலாம். சாரிடா உன்னை அடித்ததுக்கு. பரவாயில்ல விடுப்பா. வீட்டில் பெரியவங்களோட சேர்ந்து குழந்தைகளும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்கிற எண்ணம் கூட இல்லாமல் ஆண் பெண் உள்ளாடை மற்றும் ஆணுரை போன்ற விளம்பரங்களை கவர்ச்சியாக எடுக்க நினைக்கும் மானங்கெட்ட நிறுவனங்களுக்கும் அத்தகைய விளம்பரங்களை காசுக்காக ஒளிபரப்பு செய்யும் கேவலமான தொலைக்காட்சி சேனல்களுக்கும் இக்குறும்படம் சமர்ப்பணம்.